ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். கரெக்டாக இங்கே எல்லோரும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சாந்தி வர்றாங்க. ஏ கங்கா, காவேரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளார வரும்போதே வாங்கத்த வாங்க வாங்க மதனி அப்படின்னு சாரதா ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே வர வைக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏண்டி உங்கள் அம்மா நான் இங்கே இருக்கேன், உனக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் தெரியுது, அதான் குத்துக்கல்லாட்டம் சூப்பராக நல்ல புடவை கட்டிட்டு உட்காந்துருக்க, அப்புறம் என்ன உனக்கிட்ட போய் விசாரிக்கணுமோ அப்படின்னு சொல்லுது, கட்டி பிடிக்கணுமோ அப்படின்னு சொன்னோன்னே பேசுவடி பேசுவ அப்படிங்கிறாங்க அந்த குமரனோட பாட்டி. அம்மாவை பார்த்துட்டு இப்படி பேசுது அப்படின்னுட்டு அடுத்து பார்த்தா எல்லாரும் வந்துடுறாங்க. எங்கடி நர்மதா, இதோ வந்துட்டேன் அப்படின்னு வர்றாங்க. காவேரி வந்து அத்தை அப்படின்னு வர்றாங்க. யமுனாவும் அத்தை அப்படிங்க. ஆமாம் அத்தை, நீ இப்போ மட்டும் ஒழுங்குங்கடி, தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டியல்ல என்னை விட்டுட்டு அப்படின்னு சொன்ன கையோட ஐயோ வந்ததும் ஆரம்பிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பேச அடுத்து காவேரி வர்றாங்க. நான் சொன்னது மாதிரியே நீங்கள் பேசுகிறீங்க அத்தை, நீங்கள் வந்தால் இப்படித்தான் சொல்லுவீங்க, நான் சொன்னேன் கரெக்டாக பேசுகிறீங்களே அப்படின்னு காவேரி சொல்ல விடுங்கடி விடுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து குமரன் நிவின் வராங்க. அம்மா அப்படின்னு சொல்கிறாரு. வாடா வா அப்படிங்கிறாரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நிவின், இவர் தான் நம்ம யமுனாவோட மாப்பிள்ளை அப்படின்னு சாரதா சொல்ல உடனே தெரியும் தெரியும் அந்த ஜெயா பிள்ளை தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னதையோட பார்க்குறாங்க. ஏண்டா குமரா, ஒரு அம்மா வந்திருக்கேன், ஓடி வந்து ஒரு பாசமாக ஏதாவது பேசுறியா, என்ன பண்ணுறது, கட்டியா பிடிக்கணும், அதான் நீ வந்து உட்காந்துருக்கல அப்புறம் என்ன அப்படின்னு பாட்டி என்ன பண்ணுறாங்க, மகா கொடுத்ததை திருப்பி கொடுக்குறாங்க. சரி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து எல்லாரும் கலகலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்களா. அந்த சமயம் பார்த்தா தாத்தாவும் பாட்டியும் வர்றாங்க. கீழே தாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை இதையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. தாத்தாவும் பாட்டியும் பார்த்தோன்னா குமரன் பார்க்குறாரு. அத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் அவங்க அப்படிங்கல. டே அந்த பையன் பண்ணதுக்கு இவங்கள நான் என்னப்பா பண்ண போகிறேன், அதெல்லாம் வானுக்கு போடுவேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்கள வாங்கய்யா வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்றாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா அழையா விருந்தாலேயே வந்துட்டோம்னு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா, ஐயோ அப்படிலாம் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வாங்க 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 நான் மேலே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. பரவாயில்லைங்க சாரதாவை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு போடலாம். 2 பேரும் மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா குமரனம்மா தட்டில் தாம்பழம் எடுத்து கொடுத்து நர்மதாவுக்கு பொட்டு வச்சு நல்லா ஒரு கலகலன்னு வந்துருச்சுங்க. அவங்க சாந்தி வந்த கையோட குமரன் அம்மா வந்த கையோட இவங்க 2 பேரும் மேலே போகிறாங்க. போன கையோட வாங்கய்யா வாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அப்புறமா பார்க்குறாங்க எல்லாருமே வாங்க தாத்தா வாங்க பாட்டின்னு கூப்பிடுதுங்க. காவேரி மட்டும் மூஞ்சியை தொங்க போட்டுட்டு அழுதுகிட்டே நிற்கிது. என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது, அம்மா திட்டுங்கிறக்காண்டி ஒரு தாத்தா பாட்டி வாங்கன்னு கூட கேட்கக்கூடாது, அந்தளவுக்கு போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப தான் காவேரி பண்ணதுன்னு தான் தோணுது. அடுத்து பார்க்குறாங்க தாத்தாவும் பாட்டியும். நர்மதா என்னம்மா எங்களெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு பாட்டி கேட்குது. காவேரி பார்த்த மாதிரியே பாட்டி இல்லை பாட்டிங்கிற மாதிரி காவேரி இப்படி மண்டையை ஆட்டுறாங்க. அடுத்து பார்க்குறாங்க சாந்திக்கிட்ட. நம்ம குமாரி அம்மாட்ட தான் என்னம்மா எங்களை ஞாபகம் இருக்கா, தெரியுதா, தெரியுது அப்படிங்கிறாங்க. என்ன உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு அவங்க கேட்க, தெரியுது தாலி பிரிச்சு கொடுக்குற ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தீங்கல்ல, ஆமாம் என் மருமக ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன், எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து எல்லாரும் சகஜமாக பேசிகிட்டு இருக்கல. அது சரி எங்கே ஏண்டி உன் புருஷன் எங்கடி அப்படின்னு காவேரி பார்த்து கேட்க, ஐயோ ஆரம்பிச்சிருச்சே அப்படின்ட்டு குமரன் ஏற்கனவே சொல்லிட்டு தான் வந்தார். ஐயோ மேலே அம்மா இருக்குது நான் போகிறேன் நிவின்னு வேலையை பாரு அப்படின்னு நிவினுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் மேலே வர்றாங்க குமரன். அதே மாதிரி இங்கே நடக்குதா, அம்மா நீ வாமா அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க குமரன். இருடா நான் பேசிட்டு வரேன், இவளுக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாளுங்க, எங்கே அந்த விஜய் தம்பி எல்லாரும் இருக்கிறோம் அப்படிங்கிற, வாமா சொல்கிறேன் அப்படின்னு தரன்னு இழுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. காஃபி போடவான்னு கேட்குறாங்க. இல்லை வேணாம் அப்படிங்கிறாங்க. நான் அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு போயிடுறோம் அப்படின்னு கிளம்ப போகிறாங்க. ஐயா நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, அதெல்லாம் வேணாங்க அப்படின்னு சாரதா சொல்ல, ஏம்மா எங்கள் ஆசைக்காக வாங்கிட்டு வந்தம்மா கொடுத்துட்டு போகிறேன், இதில் என்னம்மா இருக்குது அப்படிங்கிறாங்க. சாரதானால ஒன்றுமே சொல்ல முடியல. அதுக்கப்புறம் காவேரி நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த வீடு உன் வீடு, என்னைக்கு வேணாலும் நீ நம்ம வீட்டுக்கு வரலாம், எல்லாம் காலம் மாறும், நீ கவலைப்படாத. என்னங்க மாறுங்கிறீங்க, அதெல்லாம் மாறாது, என் மனசு எவ்வளோ வேதனையில் இருக்குது தெரியுமா, ஏற்கனவே இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டானே நொந்து போயிருக்கேன், இங்கே வந்து இருந்துட்டு உங்கள் பேரன் பண்ணுற அல்ட்டாச்சி இருக்கேன், உங்ககிட்ட தான் சொன்னேன்ல கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அப்படி இப்படின்னு கத்துறாங்க. நாங்கள் நொந்து போயிருக்கோம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் மட்டும் என்னம்மா சந்தோஷத்தில் இருக்கிறோம், என் பேரன்ட்டே சொல்லிட்டேன், அவன் தான் பார்த்தீங்கன்னா நான் எப்படியும் காவேரி இல்லாமல் வரமாட்டேன்னு பிடிவாதமாக பிடிக்கிறான், நான் என்னம்மா பண்ணுறது, அவன் பாவம்மா குழந்தைத்தனமாக ஏதோ பண்ணிட்டான். என்னங்க என் குழந்தைத்தனம், குடிச்சிட்டு ஆட்டம் போடுறத குழந்தைத்தனமா அப்படிங்கிறாங்க. அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணுறதா குழந்தைத்தனமா அப்படிங்குது சாரதா. அதைத்தாம்மா நானும் சொல்கிறேன், யாராவது இப்படி பண்ணுவாங்களா, அப்போ அவன் பண்ணிட்டானா அவனுக்கு விவரம் தெரியாமல் தாம்மா பண்ணிட்டான் அப்படின்னு பாவம் எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. அது சரி உங்கள் பேரனுக்கு தானே நீங்கள் பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி சாரதா ஒன்றும் சொல்ல முடியாமல் தவிக்குது. காவேரி பார்க்குறாங்க தாத்தாவும் பாட்டியும். இங்கே பாருமா, நீ இல்லாமல் அந்த வீடு என்னோன்னு இருக்குமா, நீ வர்ற வரைக்கும் நாங்கள் இங்கே காத்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழுகுறாங்க. அழுக சீன் போயிட்டுருக்கு.
ஒரு காலையில் எந்திரிச்சு பார்த்தா வேட்டி சட்டையை கட்டிட்டு மாமன் முறுக்கு மீசையை முறுக்கிட்டு அழகேண்டா என் செல்லண்டா அப்படின்னு அப்படி கொஞ்சிறாரு. நான் கூட காவேரி தான் கொஞ்சிறாரோ அப்படின்னு பார்த்தா தன்னைத்தானே கண்ணாடியில் கொஞ்சிட்டு கீழே வராரு. மாமாவை பார்க்குறாங்க. எப்படி சூப்பராக இருக்கா? டே என்னடா அது கல்யாண மாப்பிள்ளை மாதிரியே இருக்க? மாப்பிள்ளை மாதிரி இருக்கனா? மாமா மாதிரி தெரியலையா? என்னடா சொல்கிற? இல்லை ஊர் பக்கமெல்லாம் மீசையை முறுக்கிட்டு தாய் மாமன் கெத்து அப்படின்னு வர்றாங்கல்ல, அந்த மாதிரி தெரியலையான்னு கேட்டேன். தெரியுது தான், ஆனாலும் எதுக்குடா நீ இப்போ பண்ணுற? இல்லை மாமி வெளியில் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பிடுறாரு. இவன் எங்கே போகிறான்? ஒருவேளை ஃபங்க்ஷனுக்கு ரெடியாக இருக்கணும். இதுக சொல்லிட்டாலும் இதுகளாவது சொல்ல போகிறாளாவது, என்னமோ இவங்களுக்குள்ள மர்மம் இருக்குது, அதுதான் புரியலை அப்படின்னு மாமி குழம்புறா. இவர் என்ன பண்ணுறாரு? விஜய் கிளம்பிடுறாரு. வேகமாக போயிட்டு அங்கே வந்து ஆஃபீஸில் இருக்கவங்களாம் நல்ல பட்டு புடவை சொல்லிட்டார்ல, கரெக்டான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மாடர்ன் ட்ரெஸ் இல்லாமல் ஒரு நார்மல் ட்ரெஸ்ஸாக போட்டுக்க சொல்லிட்டாரு. ஃபங்க்ஷன் ட்ரெஸ்ஸாக போட சொல்லிட்டு எல்லாரும் கையிலையும் பூ தட்டு பழம் அது இதுன்னு சொல்லி ரெடி பண்ணிடுறாரு. ரெடி பண்ணிவிட்டு அங்கே இருந்து வராருங்க. ஆட்டம் பாட்டம் தாளம் மேளத்தோட டங்குன்னு சூப்பராக ஆடிட்டு வராரு. வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு அடாடாடா ஊருக்காரங்க தோத்தாங்க அந்தளவுக்கு இறங்கி அடிக்கிறாருங்க. ஆட்டம் சும்மா கும்மாளம் போட்டுட்டு வராரு. அப்படியே பார்த்தா என் மச்சினிச்சு தேவை தாய் மாமன் சீரு அப்படின்னு உள்ளுக்க வரையிலே இங்கே தாத்தா பாட்டியும் சொல்லிடுறாங்க, இருந்து தண்ணி ஊற்றிட்டே போக சொல்லிடுறாங்களா, அதனால் அவங்களே இருந்துடுறாங்க. பேரை வர்றதை பார்க்குறாங்க. என்ன சவுண்டாக இருக்குன்னு எல்லாரும் வாசலுக்கு வர்றாங்க. காவேரியிலேருந்து சாரதாலேருந்து எல்லாரும் வராங்களா. இவர் ஆடிக்கிட்டு வர்றதை பார்க்குறாங்க. பரவாயில்லையே சூப்பர், தாய் மாமன் சீர் எடுத்துகிட்டு வரேனே, இப்படி இருக்கணும், எங்களுக்கெல்லாம் யார் இந்த மாதிரி செஞ்சா அப்படின்னு அங்கே நிற்கிறவங்க அக்கம் பக்கத்தில் சொல்கிறாங்க. அப்படியே உள்ளுக்க வராரா, அம்புட்டு முன்னாடி வேகமாக ஓடுதுங்க சாரதா எல்லாரும் காவேரிலாம். இவர் ஆட்டம் பாட்டத்தோடு வந்து இறக்குறாருங்க. சீர் சனத்தியை ஃபுல்லாக அந்த இதுவே ஸ்டேஜே ஃபுல்லாகிடுது. பார்க்குறாங்க, என்னது என்னடி இது அப்படின்னு காவேரி பார்த்து சாரதா கேட்க, அம்மா நானும் உங்கள்கிட்ட தானே இருக்கேன், என்னம்மா பண்ண சொல்கிற, கொஞ்சம் அமைதியாயிருமா, அத்தை வேற வந்திருக்கு, தாத்தா பாட்டி வந்திருக்காங்க, ப்ளீஸ்மா எனக்காகமா அப்படிங்கிறாங்க. ஏன்னா தாத்தா கரெக்டாக சொல்கிறாரு, உன் அம்மா சொல்லாமல் நீ வர வேணாம், நீனும் உன் மனசு பிராரம் எல்லாரும் ஒத்து சம்மதத்தோடு நீ நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு தாங்க அவங்களும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி தாத்தா சொல்கிறதுக்கு யாருங்க இருக்குது? கொடுத்து வச்சுருக்கணும், வேறு லெவல்னு தான் சொல்லணும். அடுத்து பார்க்குறாங்க, ஒன்றும் சொல்ல முடியல காவேரி அம்மானால. காவேரி அப்படி பேந்த முடிச்சுட்டு இருக்குது. என்னடா பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு இவர் பார்த்தா, நர்மதா வா, நான் தாய் மாமன் வந்திருக்கேன், நான் தான் உனக்கு எல்லாம் செய்வேன், எப்போ சடங்கு செய்யணும் அப்படிங்கல. டேய் கொஞ்சம் அமைதியாக இருடான்னு தாத்தா பாட்டி சொல்கிறாங்க. தாத்தா பாட்டி நீங்களும் வந்துட்டீங்களா? அடடா சந்தோஷமாக இருக்குது, இப்படி தான் இருக்கணும் தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.